திருவண்ணாமலை அடுத்த மங்களம்புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள நந்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து 31வது நாளை முன்னிட்டு சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி விநாயகருக்கு சிறப்பு மண்டல பூஜை நடைபெற்றது. மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் பட்டா மாற்றம், நில அளவை, வாரிசு சான்றிதழ், இருப்பிடம், ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் பெறுவதற்கு பணம் பெறுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளில் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டதில் கணக்கில் வராத 56,130 ரூபாய் பணம் பறிமுதல் செய்து மற்றும் 6 மாதத்தில் ஜிபே, போன்பே மூலம் ரூபாய் 25,35,824 ரூபாய் பணம் பரிமாற்றம் நடைபெற்றதை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கோட்டமேட்டுப்பாடி கிராம ஊராட்சியில் குப்பைகள் நெடுஞ்சாலை ஓரமாக கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தினம்தோறும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் சாலையோர குப்பை கிடங்குகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள போக்குவரத்து நிறைந்த கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்க நடைபாதை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணியானது நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் நிறைவேற்றி வைத்ததால் நடைபெறுகிறது என திமுக சார்பில் பணி நடைபெறும் கிரீன் சர்க்கிள் பகுதியில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் பாஜகவினர் சார்பில் மத்திய அமைச்சர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்து சுரங்க நடைபாதை திட்டம் கொண்டு வந்தார் என திமுகவுக்கு போட்டியாக பேனர் வைத்துள்ளனர். இந்த பேனர் 1 மாதத்துக்கு மேலாக அப்படியே இருப்பதால் போக்குவரத்து சிக்னலுக்கு இடையூறாகவும் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏதேனும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன் பேனரை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலம் ஊராட்சி என்எம் கோயில் வட்டம் பகுதியில் தமிழ்நாடு குருமன் சேவையாட்டம் சங்கம் சார்பில் உலக பழங்குடியினர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் குருமன் சேவையாட்டம் சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் கேபிஎன் காலனி பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவர் பாண்டிச்சேரியில் இருந்து திருப்பூருக்கு வந்தபொழுது குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் காரின் முன்பகுதியில் திடீரென புகை வந்துள்ளது. சிறிது நேரத்தில் கார் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கொட்டும் மழையிலும் கார் தீயில் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே விருவீடு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மின் இணைப்பு, பெயர் மாற்றம், இணைய வழி பட்டா, வீட்டுமனை பட்டா, பெயர் மாற்றம், நில வகைப்பாடு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசின் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்த்து கண்டன கோஷமிட்டவாறு பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து சட்ட நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மேலத்தெருவில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 10,008 வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு வகையான மூலிகைகள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மெதுகுமல் ஊராட்சிக்கு உட்பட்ட அதங்கோடு தாளம்பிள்ளை செல்லும் சாலையில் பிரலாதன், ஜெயமதி, மகேஸ்வரி ஆகியோர் மனித கழிவுகளை வீசி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாகவும், பள்ளி செல்லும் மாணவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் அந்த பகுதியில் செயல்படும் முந்திரி தொழிற்சாலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.